இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 9 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அனைத்து ஜாதியிலும் அதுல இருக்கிறாங்க, அனைத்து அரசியல் கட்சியிலும் இருக்கிறாங்க, பல சங்கங்கள் இருக்குது. ஒரு கூட்டமைப்பா ஜாக்டோ ஜியோன்னு ஒரு கூட்டமைப்பா வச்சுக்கிட்டு பல்வேறு கோரிக்கைகளை நோக்கி அவங்க போராட்டம் அரசாங்கத்தை நோக்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க வேலைக்கு வர மாட்டாங்க, வேலையை புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்த விடுப்புல போறாங்க. 25,000 பேர் 30,000 பேர் சென்னைக்கு போய் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த எம்சாண்ட் விற்கக்கூடிய கல் குவாரி உரிமையாளர் சங்கம் இவங்களும் அதே மாதிரி தான். எங்களுக்கு அரசாங்கம் வரி அதிகமா விதிச்சிருச்சு, அந்த வரியை கட்ட முடியாது, கட்டுனா எங்களுக்கு 1000 ரூபாய் விலை அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஜேசிபி உரிமையாளர்கள் பார்த்தா எங்களுக்கு விலைவாசியில ஏறி போச்சு, டிரைவர் சம்பளம் ஏறி போச்சு, எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு, எங்களுக்கு வேணும்னு சொல்லி வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே ஒரு சின்ன சக்தியாக இருந்தால் கூட தங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்யறாங்க. அரசு பேச்சுவார்த்தைக்கு வருது, மாவட்ட ஆட்சியர் பேசுறாரு, அமைச்சர் பேசுறாங்க, மாநில உள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்குது, கோரிக்கைகள் நிறைவேறுது, நிறைவேற்ற வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைவேற்றி மீண்டும் போராடுறாங்க, மீண்டும் வேலைகள் நடக்குது. விவசாயிகள் ஏன் இதை செய்யறதில்லை? ஒரு வாரத்துக்கு உழவர் சந்தைக்கு காய்கறி வண்டி போக முடியுதுன்னா போதும், அரசாங்கத்தான விவசாயிகளை கூப்பிட்டு பேசும். இந்த அரசியலை கடந்து, அதிகாரிகளுடைய அடிமைத்தனத்தை கடந்து ஒன்றுபட்டு நின்னாதான் நாங்க 4 இருந்து பால் ஊத்த மாட்டோம். ஏன்னா பாலுக்கு இன்னைக்கு 1 லிட்டருக்கு 45 ரூபாய் செலவாகுது. மாட்டுப்பால், எருமை பாலுக்கு 65 ரூபாய் 70 ரூபாய் செலவாகுது. அதை கூட பெற முடியும்.